புஷ் ஸ்டார்ட் வந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜின் ஸ்டார்ட் பட்டனை 2 முறை அழுத்தினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்னிஷன் கீ ஒன் ஆகும். ஒரு சில லைட்டெல்லாம் பற்றி கொண்டு இருக்குது, ஒரு சிலது அப்படியோ பற்றிட்டு ஆஃப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டயக்னோஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியோட பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அமெரிக்கன் வெஹிக்கல்ஸ், யூரோப் வெஹிக்கல்ஸ், ஏசியன் வெஹிக்கல்ஸ், சைனீஸ் வெஹிக்கல்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறது பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ப்ரீமியம். இது பார்த்தீங்கன்னா ஏசியன் வெஹிக்கல். இதில் ஏசியன் வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் டொயோட்டா வாகனம்ன்றதுனால டொயோட்டா பிராண்டை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டொயோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்டர், மெனுவலி என்டர் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி என்டரை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரோட வேர்ஷன், இது பார்த்தீங்கன்னா காரோட கனெக்ட் ஆகிருக்குன்றது சிம்பிள், இது பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் இந்த இடத்துல காட்டுறாங்க. இப்போ காரோட மாடல் கேட்குறாங்க, எலியன் ப்ரீமியம், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேர்ஷனில் தான் இருக்கும். இப்போ ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காரோட மாடல் கேட்குறாங்க. இது 2001லேருந்து 2004 வரைக்கும், இது 2004லேருந்து 7 வரைக்கும் வந்த கார். இது 2007க்கு பிறகு இருந்து 12 வரைக்கும் வந்தது. இது 14லேருந்து 2016 வரைக்கும் வந்த மாடல். இது 2012லேருந்து 2014 வரைக்கும் வந்ததில் இது 2016க்கு மேலே வந்தது. இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2007ல் வந்தது, அதனால் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபங்க்ஷன், கண்ட்ரோல் மொடியூல்னு சொல்லி கண்ட்ரோல் யூனிட்ஸ்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸ்கேன் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ஜினில் பார்த்தீங்கன்னா 5 ஃபால்ட் கோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி இந்த அடையாளம் போட்டு காட்டினேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காரில் இல்லைன்ற அர்த்தம். ஏர் கண்டிஷனர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஃபால்ட் கோடு இருக்குது. மெயின் பாடி, எஸ்எஸ்ஆரி கேட்வே, டோர் மோட்டார், பவர் மோட்டார், மாஸ்டர் சுவிட்ச், கம்பினேஷன் மீட்டர், என்ட்ரி அண்ட் ஸ்டார்ட், நேவிகேஷன் சிஸ்டம், எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமும் ஸ்கேன் ஆகி ஃபால்ட் கோடு இருக்கிறதையும் இல்லாததையும் பார்த்தீங்கன்னா காட்டுது. என்ஜினில் பார்த்தீங்கன்னா 5 ஃபால்ட் கோடு இருக்கிறதா காட்டுது. என்னென்னு பார்ப்போம். ஓகே செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீட் டிடிசி டேட்டா ஸ்ட்ரீம் ஆக்டிவ் டெஸ்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் உண்டு. ஃபால்ட் கோடை ரீட் பண்ணுறதுனால ரீட் டிடிசி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஃபால்ட் கோட் கரண்ட் இருக்குது, ஒரு சில பழைய ஃபால்ட் கோட்ஸ் காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீண்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் பவர் ட்ரெயின், அதாவது என்ஜின் சம்மந்தமான ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கொடுப்பாங்க. இந்த இடத்துல பீண்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அது பாடி கண்ட்ரோல் மொடியூலோட சம்மந்தப்பட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி யூண்டு இருந்தான்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிகேஷன் எரர் உண்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட் கோட் எல்லாம் எதையும் சரி செய்யலை, கிளியர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கிளியர் டிடிசி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆஃப் பண்ணி கீ ஆன் பண்ணதா, இக்னிஷன் கீ ஆன் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப கீ ஆன் பண்ணணும். கீ ஆன் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபால்ட் கோடும் கிளியர் ஆகிருச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா ஸ்ட்ரீம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஃபியூல் சிஸ்டம், என்ஜின் ஸ்பீட், வெஹிக்கிள் ஸ்பீட், இதெல்லாம் இன்டேக் யார் எவ்வளோ போகுதுன்றதெல்லாம் அதெல்லாம் அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணுற முறை. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.